மகிழ்ச்சியின் நாள் துதியின் பாடல் ஒலிக்கட்டும். 25 ஆண்டுகளின் கிருபை இதயத்தில் மலரட்டும். ஆண்டவரின் அன்பில் நடந்து வந்த இந்த பயணம் மகிமையின் பாடலாக உலகில் பரவட்டும். இன்று குருவின் வெள்ளி விழாவின் மகிழ்ச்சி, பக்தியின் இசை ஒன்றாக நம்முடன் இணையட்டும். இறைவனின் கிருபையின் மொழி இந்த கணத்தை நிறைக்கட்டும். இதுவே அவர் நடந்து வந்த பாதை, நிறைவான வாழ்வுக்கு சாட்சி. ஆண்டவரே, நான் என்ன தருவேன்? உன் கருணையின் கடலில் நான் எப்படி இணைவேன்? உன் சந்நிதியில் அடியனாக சரணடைகிறேன். உன் வழியில் படிவோடு நடப்பேன். என் எடுத்து வைக்கும் மடியில் உன் நிழலை கண்டேன். அறியாத வழியிலும் நீயே என்னோடு நடந்தாய். என் கிருபை போதும் என்ற மிருதுவான குரலில் என் பலவீனத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன். திவ்ய வாக்குறுதியின் தீண்டலில் சேவையின் வழியை கண்டேன். உன்னில் என் மன அமைதிக்கான உந்துதலை கண்டேன். ஆண்டவரே, நான் என்ன தருவேன்? உன் கருணையின் கடலில் நான் எப்படி இணைவேன்? உன் சந்நிதியில் அடியனாக சரணடைகிறேன். உன் வழியில் படிவோடு நடப்பேன். உன் வார்த்தை தீபமாக என் வாழ்வை ஒளிர செய்தது. 25 ஆண்டுகளாக உன் கிருபைக்கு சாட்சியானது. நீ காட்டிய வழியில் ஆண்டவரே உண்மையோடு முன்னேறினேன். ஒவ்வொரு கணத்திலும் உன் பிரசன்னத்தை அறிந்து கொண்டேன். இன்று நிறைவான இதயத்தோடு உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் ஒளியில் என்றைக்கும் நிலைத்திருப்பேன். வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீயே சூத்திரதாரியாக இருந்து ஒவ்வொரு கணமும் என்னை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாய். ஆண்டவரே, நான் இன்னும் தருவேன்? உன் கருணையின் கடலில் நான் எப்படி இணைவேன்? உன் சந்நிதியில் அடியனாக சரணடைகிறேன். உன் வழியில் படிவோடு நடப்பேன். அலைகளின் நடுவே பேதுருவை அழைத்தது போல் என்னை அழைத்தாய். அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தின் வார்த்தை புயலிலும் அமைதியின் தீண்டலை பரப்பியது. என் மனதுக்கு அமைதியின் ஆதாரத்தை தந்தது. ஆண்டவரே, நான் என்ன தருவேன்? உன் கருணையின் கடலில் நான் எப்படி இணைவேன்? உன் சந்நிதியில் அடியனாக சரணடைகிறேன். உன் வழியில் படிவோடு நடப்பேன்.